இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளில இயேசுவால சுகம் பெற்றவர்கள் அப்படின்ற தலைப்பின் கீழே திமிர்வாதக்காரனை குறித்து நம்ம தியானிக்க போறோம். இது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 1 முதல் 12 வசனம் வரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே சம்பவத்தை மத்தேயு லூக்காவும் குறிப்பிட்டிருக்காங்க. இயேசு கப்பர்நகூம்ல ஒரு வீட்டுல என்ன செஞ்சுட்டு இருக்காரு, வசனத்தை போதித்து கொண்டிருக்காங்க. அப்போ திரளான ஜனங்கள் அங்க இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு 4 பேர் திமிர்வாதக்காரன் படுக்கையில மரண அவஸ்தைக்குள்ள இருக்கிறவனை அவங்க தூக்கிட்டு வராங்க. அவரால் எழும்பி நடக்க முடியாது. அதனால 4 பேர் அவங்கள தூக்கிட்டு வராங்க. உள்ள அவங்களால என்ன செய்ய முடியல, போக முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, மேற்கூரைய பிரிச்சு அதை திறப்பாக்கி அப்படி கட்டிலோடி அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல கீழே இறக்குறாங்க. ஆண்டவர் அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து தான் அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்போ நம்ம நிறைய அற்புதங்களையும் ஆண்டவர் செய்த சுகத்தை நம்ம பார்க்கும்போது, அவங்க கூட உள்ளவங்க இல்லை, அவங்களோட உறவு, அவங்க அப்பா அம்மா யாராவது ஒருத்தங்க அவங்களுக்காக வேண்டுதல் செஞ்சாங்க, இல்லை அவங்க டைரக்டா அவங்க கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சுகப்படுத்தினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இந்த சம்பவத்துல அவங்க யார் அவங்கள கூட்டிட்டு போனாங்க, 4 பேர் அவங்கள சுமந்து கொண்டு போறாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஏன்னா மரண அவஸ்தைக்குள்ளான இருக்கு திமிர்வாதக்காரனால ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்றது கூட அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த சூழ்நிலையில அவரை எப்படியாவது சுகப்படுத்தணும் அப்படின்னு அந்த 4 பேர் அவங்கள சுமந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட வராங்க. நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்கிறாரு அப்படின்றத கேள்விப்பட்ட இந்த 4 பேரு கண்டிப்பா இந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு அவங்க படுக்கையில கொண்டு ஆண்டவர் இடத்துல கொண்டு வராங்க. உள்ள கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு இடமே இல்லை. அவ்வளவு ஜன கூட்டம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுக்கு கூடி இருக்கிறாங்க. அந்த சமயத்துல அவங்க என்ன செய்யறாங்க, மேல இருக்கிற ஓடுகளை அவங்க தட்டோடுகளை அவங்க பிரிச்சு அந்த மேற்கூரையை பிரிச்சு அவங்க திறப்பாக்கி உள்ள அவங்கள இறக்குறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கறாரு. பார்த்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலாவது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த கூடியிருந்த வேத பாரகர் எல்லாம் இவங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யார், இவர் தேவதூசன்னு சொல்றாரு அப்படிலாம் சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாவத்தை மன்னிக்கிறதற்கு பூமியிலே மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ பாவத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இந்த திமிர்வாதக்காரனுக்கு மன்னிச்சாரு. மன்னிச்ச உடனே எல்லாரும் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு யார், அப்போ அவரு சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சாரு, அந்த படுக்கை எடுத்துக்கொண்டு அந்த நபர் போறாரு. சுகவீனமா இருந்த மனுஷன் சுகம் பெற்று அவன் வீட்டுக்கு போறான். படுக்கையில வந்த மனுஷன் அவன் எழுந்து நடந்து போறான். அப்போ இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இத தூக்கிட்டு போன 4 பேருடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கணும். அப்போ நம்முடைய விசுவாசம் நம்மளுக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காக மாத்திரம் நம்ம அந்த விசுவாசத்தை செயல்படுத்துறோமா, ஆண்டவர் இடத்துல விசுவாசமா கேட்கிறோமா, இல்ல மற்றவர்களுக்காக? நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய ஊர்ல இருக்கவங்க, அவங்க கஷ்டப்படுறவங்களுக்காகவும் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம வேண்டுதல் செய்யறோமா, நம்முடைய விசுவாசத்தோடு அவங்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்யறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுறோம். இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது அவங்க சுகத்துக்காக தான் அவங்கள என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்துல கொண்டு வராங்க. ஆனா அவன் பாவத்தை பாவ மன்னிப்பு பெற்றான் அப்படின்னா, அவன் மீட்பை பெற்றான், ரட்சிப்பை பெற்றான் அப்படின்றதுதான் இங்க நான் அர்த்தமா இருக்கு. அப்போ ஆண்டவர் பாவத்தையும் மன்னிக்கிறாரு, அவனுக்கு சுகத்தையும் கொடுக்கிறாரு. அப்போ ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு வேணும் அப்படின்னா நம்ம நம்முடைய முழங்கால்களை நம்ம மற்றவர்களுக்காக நம்ம முடக்க வேணும் அப்படின்றத நம்ம சிந்திக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த சம்பவத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மற்றவர்களுக்காக நம்ம ஆண்டவரிடத்துல எந்த அளவு விசுவாசமா நம்ம கேட்கிறோம். ஒருவேளை நம்முடைய காரியங்களுக்காக, என்னுடைய காரியங்களுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக
பிள்ளைகளுக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய தேவைக்காக நான் வந்து மிகவும் விசுவாசமாகவும் மிகவும் ஆணித்தரமாகவும் ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்ற ஒரு ஊக்கமான விசுவாசத்தோடு நான் வந்து வேண்டுதல் செய்யலாம். ஆனா மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அதே அளவு விசுவாசத்தோடும் அதே அளவு ஊக்கத்தோடு நம்ம ஜெபிக்கிறோமா, அவங்களுக்காக நம்ம செயல்படுகிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுறோம். நம்ம அப்படி ஒரு காரியத்தை நம்ம மற்றவர்களுக்காக நம்ம செய்யும் போது அவர்களுடைய ஆத்துமா என்ன செய்யும், ரட்சிக்கப்படும் அப்படின்றது இந்த சம்பவத்துல இருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். அப்போ மற்றவர்களுக்காக நம்ம எந்த அளவு கரிசனையோடு இருக்கிறோம். இந்த 4 பேருக்கு அவங்க வந்து கண்டிப்பா இவங்களை கொண்டு வந்து இவங்களை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்களுக்கு வந்து சுகம் கொடுக்கணும் அப்படின்ற எந்த விதமான ஒரு காரியமும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஒரு விசுவாசம், இவர் கஷ்டப்படுறாரு, நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போனா ஏசப்பா அவங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிறவர், அவர் வந்து வல்லவர் அப்படின்னு சொல்லி அவங்களோட விசுவாசத்தை கொண்டு வராங்க. விசுவாசத்தோடு கொண்டு வரும்போது பாருங்க, தடைகள் காணப்படுகிறது. அந்த வீட்டுக்குள்ள போக முடியாத அளவுக்கு அநேக ஜனங்கள் இருக்காங்க, திரளான ஜனங்கள். அப்போ உள்ள கொண்டு போக முடியாதபடி ஒரு தடை இருக்கு. அதே மாதிரி நம்ம மற்றவர்களுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம முயற்சி எடுக்கும் போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்த உடனே அப்ப நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்முடைய காரியங்களுக்காக தடங்கள் வந்தா நம்ம அதை தாண்டி நம்ம செய்யறவர்களா காணப்படுவோம். ஆனா மற்றவர்களுக்காக நம்ம முயற்சி வந்து அவ்வளவு அந்த அளவு செய்வோமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான். அப்போ இந்த சம்பவத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மற்றவர்களுக்காக நம்ம வந்து என்ன செய்யணும், கரிசனையோடும் அவங்க வந்து அவங்களுக்கு எந்த தடை வந்தாலும் முயற்சி இன்னும் அதிகமா செய்து அவங்களுடைய ரட்சிப்புக்காகவும் அவங்களுடைய ஆத்மாவுக்காகவும் அவங்களுடைய சுகத்துக்காகவும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடும்படியாக நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம வந்து கேட்கிறதற்கு நம்ம வந்து என்ன செய்யணும், மிகவும் ஊக்கமா நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம வந்து காணப்படணும் அப்படின்றதுதான் இங்க பாக்குறோம். முதல்ல வந்து ஆண்டவர் வந்து ரட்சிக்கிறாரு, அதுக்கப்புறம் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றான் பாருங்க, இவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கு. படுக்கை எடுத்துக்கொண்டு போனா அவனால கையை வந்து காலை அசைக்க முடியாது, திமிர்வாதத்துல அவன் வந்து படுத்த படுக்கையா இருக்கான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன மாத்திரத்துல அவன் என்ன செஞ்சான், படுக்கையை எடுத்துக்கொண்டு போறான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ இந்த மனுஷனுக்குள்ள அந்த விசுவாச செயல்பாடு இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். அப்போ நம்ம வந்து மற்றவர்களுக்காக செய்யும் போது ஆண்டவர் தானா அவங்களுக்குள்ளேயே ஒரு விசுவாச செயல்பாடை கொண்டு வருவாரு, அவங்களை ரட்சிப்பாரு, அவங்களுக்கான சுகத்தையும் அவங்களுக்கான என்ன விடுதலை வேணுமோ அதையும் கொடுக்க வல்லவரா இருப்பாரு. அப்போ இந்த சம்பவத்துல இருந்து இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், நம்ம மற்றவர்களுக்காக கரிசனையோடும் விசுவாசத்தோடும் வேண்டுதல் பண்ணணும் அப்படின்றதான் நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்தணும், நம்ம வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக நம்மை அர்ப்பணித்து நம்ம வந்து ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் கர்த்தாவே, இந்த அருமையான ஆண்டவரே இந்த சம்பவத்தை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, தியானிக்கும்படியாக நீங்க கிருபை செய்தீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையா இருக்கும்போது ஆண்டவரே அந்த 4 பேர் விசுவாசத்தோடு அவங்கள சுமந்து கொண்டு வந்து தடைகள் வந்த போதிலும் ஆண்டவரே அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா அதை எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மேற்கூரையை ஆண்டவரை பிரிச்சு அவங்களை இறக்கி சுகப்படுத்துறதுக்காக ஆண்டவரிடத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு நாங்க பார்க்கிறோம். இதே போல எங்களை சுற்றி இருக்கிறவர்கள், எங்களோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே கஷ்டத்தோடும் சமாதானம் இல்லாதவர்களாகவும் ஆண்டவரே அழுகையின் பற்கடிப்போடு இருக்கிற அநேக மக்களுக்காக நாங்க திறப்புல அதிகமா விசுவாசமாய் செயல்படுத்துகிறவர்களாகவும் அவர்களுக்கு ஆண்டவரே நாங்க ஏதாவது காரிய முயற்சி செய்யும் போது வருகிற தடைகளையும் தாண்டி மற்றவர்களுக்காக நாங்க விசுவாசத்தோடு ஆண்டவரே அவர்களுடைய காரியங்கள் ஜெயமாகும்படியாகவும் அவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாகவும் நாங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இது எங்களுடைய சுய சித்தத்தினால நாங்க செய்ய முடியாது, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆண்டவரே சப்பா வழி நடத்துதலும் எங்களுக்கு வேணும், அதை எங்களுக்கு தரும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.